அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆ, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆ, ஏதோ ஒரு ஜென்மத்தில நம்மளுக்கு ஒரு 3, 4 பல ஜென்மங்கள் இருக்கும். அந்த ஜென்மத்தில ஒரு தீராத ஆசை, இல்லைன்னா வெறி, இல்லைன்னா பழி வாங்குற விஷயம், இதுகளில் ஒரு பாதியிலே நின்று போயிருந்ததானா, ஒரு வயசாயிட்டெல்லாம் இருக்கிறப்போ ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அவங்க. வயசாயிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க வயசாயிட்டு போனவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வைராகியம் இருந்தது, இல்லை பழி வாங்குற எண்ணம் இருந்தது, இல்லை விருப்பம் நிறைவேறாத ஒரு பேராசை. சாதாரணமான இல்லை, ஒரு வெறியா இது வேணும்னு நினச்ச ஒரு விஷயம். அப்படிலாம் இருந்து ஒரு இடைப்பட்ட வயசு கிடையாது. அதெல்லாம் வேணும்னு தோணுச்சு. ஆனால் வயசாயிட்ட சமயத்தில் தான் அவங்க உயிர் போச்சுன்னா, அது ஒரு சாஃப்ட் நிலைக்கு வந்துரும் அது. அந்த ஏஜ் ஆயிட்டு தான் அவங்க போகிறாங்க அப்படின்றதுனால என்ன ஆகும், அந்த அளவுக்கு மறுஜன்மை எடுத்து, மறுபடியும் அத போயிட்டு நம்ம தீர்த்துக்கணும். அந்த ஆசையோ, அந்த வெறியோ, அந்த லட்சியமோ அடையணும் அப்படின்னு தோணாது. ஆனா இப்போ இடைப்பட்ட வயசுனா 60 வயசு கூட இடைப்பட்ட வயசு தான். உங்களுக்கு அந்த ஒரு 60 வயசு, இல்லைன்னா 40 வயசு, இல்லைன்னா 30 வயசில் உனக்கு அந்த வெறியோடு இருக்கிற சமயத்தில் போயிடுறாங்கன்னா, அவங்க மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க. அப்போ அந்த ஜென்மத்தில் கூட அவங்க நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா எப்படி பிறப்பாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் யாரை பண்ணணும்னு நினச்சாங்களோ, எது வேணும்னு நினச்சாங்களோ அந்த வீட்டுக்கு நேராக, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு உள்ளேயே பிறப்பாங்க. இப்போ நம்ம கர்மானா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறோன்றது அந்த பார்ட் வேறு. இப்போ நான் சொல்கிற பார்ட் என்னன்னா, கர்மான்றது நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த ஆத்மா இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு இதில் உட்காந்துக்கும். அது என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் எப்படியானா ஒரு வகையில் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் நம்மளுக்கு எதிரி ஆத்மா நம்மளை பழி வாங்க போகுதுன்னா, சின்ன எங்கேஜில் ஒரு 4, 5 முறை முக்கியமான கட்டத்தில் அவங்க நம்ம சேர்ந்து ஒரே இடத்துல நிறைய சினிமாவெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் பக்கத்துலேயே ட்ரெயினில் உட்காந்துன்னு போகிற மாதிரியோ, இல்லை உறவுகளாகவே இருந்து சில ஃபங்க்ஷனில் மட்டும் அவங்கள ஒருத்தரை மீட் பண்ணிக்கிற மாதிரியோ நடக்கும். ஆனால் அந்த சமயம் அவங்க எதிரி மாதிரி மீட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் நான். அந்த பக்கத்தில் அவங்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது. அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. ஆனால் ஒரு பெரிய நல்ல விஷயமோ, ஒரு பெரிய கெட்ட விஷயமோ, அது எங்கேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிரும். ஆனால் ஃப்யூச்சரில் தான் தெரியும், அது ஒரு பெரிய மகாபாரத போர் மாதிரி ஆகப்போகுது. அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கிற விஷயம் அவங்க ஆத்மாக்குள்ளே இருக்குதுன்ற விஷயமே அவங்களுக்கே சம்மந்தப்பட்ட அவங்களுக்கும் தெரியாது. எதிரில் இருக்கிற பக்கத்தில் நம்மளுக்கு உட்காந்துட்டு இருந்து நிறைய பேர் நம்ம இவங்களுக்காக உயிரே கொடுப்போன்னு கூட நினச்சிருப்போம். இவங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கூட விட்டு கொடுத்ததா இருக்கும் நம்ம. ஆனால் பரம எதிரியாக போகிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன வயசுலேயும் மீட் பண்ணுற மாதிரி வரும், இல்லைன்னா வரும். அப்போது நான் சொல்கிற அந்த ஆத்மான்ற விஷயம், அந்த கர்மான்ற விஷயம் ஒரு புள்ளியில் ஜாயின் ஆகுது. இப்போ அன்றைக்கி நான் சொன்ன விஷயம் அது வேறு மாதிரி ஒரு விஷயம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி விஷயம், இதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் தான் இந்த கர்மாவை பற்றி பேசும்போது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மா இருக்குது. இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போன ஜென்மத்து ஆத்மா இப்போ நம்ம எதிரிங்கன்னு தெரியாது, அவர் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க உடம்புல உட்காந்துருக்கோன்னு யாரோ ஒரு வியூவர் கூட சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா மற்றவங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த கமெண்ட்டெல்லாம் நான் போடும்போது, ஆமாம் நான் இப்படி உணர்ந்தேன்னு சொன்ன கமெண்ட்ஸுங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்புறமா பேசலாம். நான் இந்த கர்மா குரு கர்மான்னு போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கர்மாவை பற்றி பேசும்போது கமெண்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதை அப்புறமா அது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா என்கிட்ட மட்டும் ரொம்ப இதுவாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த ஏதோ ஒரு எதிர்பார்த்த ஆத்மா தான் எங்கள் அப்பா அம்மா உடம்புக்குள்ளே உட்காண்ட்ருக்கு அப்படின்னு ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், இந்த போன ஜென்மத்தில் இருக்கிற இந்த ஆத்மா தான் இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆத்மா அவங்க உடம்புக்குள்ளே உட்காந்துங்குதுன்னு சொல்கிற மாதிரி விஷயத்தில் தான் சஞ்சித கர்மா வரும். அதாவது பல கோடி பிறவிகளில் ஒரு ஆன்மா சேர்த்து வந்துள்ள நல்வினை தீவினை ஆகிய மொத்த கர்மாக்கள், அதுதான் சஞ்சித கர்மாவுடைய விளக்கம். பிராரப்த கர்மா இந்த சஞ்சித கர்மாவினுடைய ஒரு சிறு பகுதி. அது ஒவ்வொரு ஆன்மாவும் தற்போதைய பிறவியில் அனுபவித்து தீர்க்க வேண்டிய நல்வினை தீவினை கர்மாக்கள். இப்போது அது போன சஞ்சித கர்மான்றது தான் நான் சொன்ன பாயிண்டில் வருது. அதுங்களுக்கு முடியாத போகிறதுக்கு இப்போ ஒரு உடம்புல நம்ம உறவாலேயோ நம்ம நண்பராலேயோ மோஸ்ட்லி 80% உறவால் தான் உட்காரும். அந்த மாதிரி ஆகாமிய கர்மாவில் ஒரு ஆன்மா தற்போதைய பிறவியில் புதியதாக சேர்க்கும் நல்வினை தீவினை தொகுப்புகள்.
அப்படின்றது மாதிரி போகுது. இது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நிறைய இதை பற்றி ஒரு ஆய்வாக நான் வந்து லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை ஒரு ஆய்வாகவும் நட்சத்திர ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நான் அப்பப்போ என் மைண்டுக்கு வந்து அது ஒரு ரிசர்ச் மாதிரியும் பண்ணுறதுனால அதை பற்றி அப்பப்போ சொல்லிடணும் உங்ககிட்டன்றதுக்காக சொல்ல வந்த விஷயத்தில் ஒன்று தான் இன்றைக்கி நான் போடுறது. அதில் கர்மாவை கடப்பதற்கு நான் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன். அப்புறம் கர்மா தான் நம்ம வெற்றிக்கு விதையே தரும். அந்த கர்மாவினால் தான் நம்ம வெற்றிக்கான விதையை தரும். நல்ல கர்மாவே இருந்துட்டு போன ஜென்மத்தில் நான் நல்லவனாகவே இருந்துட்டு இந்த ஜென்மத்தில் நான் நல்லவனாகவே இருந்துட்டு போயிடுறேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து போன ஜென்மத்தில் கூட பெருசாக தப்புலாம் எதுவும் பண்ணல. ஆனால் இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒன்று பயங்கரமாக நான் அனுபவிக்கிறேன். அப்படின்னா அதை அனுபவிச்சுட்டே போயிடுவேன். ஆனால் அந்த கர்மா தான் நம்ம வெற்றியை விதை தருதுன்னா அது விதையாக உங்கள் மனதுக்கு தெரியணும். உங்கள் மனசுக்கு அதுதான் விதையேன்ற விஷயம் தெரியணும். அதாவது வந்து அன்றைக்கே நான் குரு கர்மா விஷயத்துலேயே சொல்லியிருந்தேன். அது வந்து வேறு விதமான ஆராய்ச்சியில் நான் இருந்தப்போ தான் விஷால் சாருடைய ஒரு நட்சத்திர அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பற்றி அவர் சொன்ன ஒரு விளக்கம் என்னுடைய பல நாள் கேள்விக்கு விடையாக இருந்ததுன்னு சொன்னேன். ஒரே அந்த இப்படிப்பட்ட இந்த கர்மாவை கொண்டவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் மிக நல்லதும் நடக்கும், மிக அதே நட்சத்திரக்காரர்களால் மிக கெட்டதும் நடக்கும். அப்போனா அந்த நபரே இல்லை, யாராவது ஒருத்தர் வினிதான்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த வினிதா வேலையே நல்லது, அந்த வினிதா வேலையே கெட்டதும் நடக்கும். ஆனால் அவங்க ஒரு வேளை ரேவதி நட்சத்திரம்னா அந்த ரேவதி நட்சத்திரத்தினால உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப போட்டு தள்ளுறவங்க இருப்பாங்க. அதே ரேவதி நட்சத்திரத்தினால இன்னொரு வேறு ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் முக்கிய நல்லது பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். அப்போது அந்த நட்சத்திர பேஸில் தான் அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அந்த கர்மா நம்மளை சோதிக்கிற கர்மாவே அதுதான். அந்த கர்மாவில் தான் நம்ம வெற்றிக்கான விதையும் இருக்கும். அப்படின்றது யார் மனசுக்கு அதில் தான் விதை இருக்குதுன்னு புரியுதோ அவங்க வந்து கடவுள் பிரபஞ்ச அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு பொருள். அதனால தான் நீங்கள் அதிலேயே தான் விதை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நான் வந்து இன்றைக்கி என்னோடய வியூவர் பிரியதர்ஷினி அவங்ககிட்ட ஏதோ ஒரு அவங்க வந்து சில ரெசிப்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. தாய்லாந்தோட ரெசிப்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் சில விஷயங்கள். நான் என்ன தான் ஒரு இந்திய பெண்ணேன்னு சேனல் வச்சுட்டு நான் என்ன தான் வந்து பல விஷயங்களை சமுதாய விஷயங்களை உறவுகளினுடைய எதிர்ப்பு போட்டிகளை தாண்டி வந்தால் கூட சில விஷயங்களில் மட்டும் இன்னும் நான் வந்து நானாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் எனக்குன்னு வச்சுக்கிட்டு நானாக போய் ஆர்டர் பண்ணி வாங்குகிற அளவுக்கு இல்லை. ஆனால் போராடி ரொம்ப தூரம் வந்தேன். ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு இது இல்லைன்றதுக்கு நான் வந்து என்னை பற்றி தெரியாது, மொத்தமாக சொல்லலை அவங்களுக்கு நான். அதனால் அவங்களுக்கு புரியல எவ்வளோ விஷயத்தை தாண்டி நான் வந்திருக்கிறேன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கன்னா உடனே வந்து எனக்கு ஒரு ஃபார்வேர்டு ஒன்று அனுப்பிச்சாங்க. ஒருத்தர் வந்து பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகியிருக்காரு. அவர் ஐடி கம்பெனிலேருந்து வேலையை விட்டுட்டு போய் ஆண்டர்ப்ரனர் ஆகியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஒரு அவமானம் நடந்திருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு அவமானம் தான் என்னை இந்த மாதிரி எனக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டு இதை என்னை ஒரு பெரிய ஆளாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுதான் எக்ஸாம்பிளாக சொன்னால் தான் இந்த மாதிரி விஷயம் சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு அவமானமாகவே நினச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அதையே கடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த அவமானத்தினால ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது, அவங்க என்னை ஏன் அவமானப்படுத்தினாங்க, அதுக்கு ஒரு காஸ்ட்லி பொருள் காரணமாக இல்லை ஒரு நல்ல உணவு காரணமாக ஏன் அது என்கிட்ட இல்லாமல் இருக்குது. அப்போ நான் அது தேடணும், நல்ல உணவு தேடணுன்னா என்ன பண்ணணும், எனக்கு இல்லை நல்ல காஸ்ட்லியான வீடோ காரோ வாங்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சௌகரியத்துக்காக தோணியிருக்காது. ஆனால் ஒரு அவமானம் வந்த பின்னாடி தோணியிருக்கும், நமக்கு இது வரணும், அத்தனை பேர் இதில் நம்ம அவமானப்படுத்தினாங்களே, நமக்கு அது வரணும், அதனால் நம்ம பணம் தேடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அதுதான் கர்மா தான் உன் வெற்றிக்கான விதையை தருது. நிறைய பேருக்கு அதை சண்டையாகவே போட்டுருவாங்க கடைசி வரைக்கும். சொத்து நீங்கள் நிறைய பார்த்தீங்களா கிராமிய பகுதிகளில் சொத்து சண்டைகளில் கடைசி வரைக்கும் 2 பேரும் வளர்ந்த மாதிரி இருக்காது. இல்லை சில சமயத்தில் ஒருத்தர் நல்லா வளர்ந்துற மாதிரி இருக்கும், ஒருத்தர் வந்து அவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிகிட்டே அவங்கள தன்னை வளர்த்திக்காதையே போயிடுவாங்க. ஆனால் ஒரு அவமானத்தை விதையாக அதுக்குள்ளே தான் நமக்கான விதை இருக்குது அப்படி நீ சொன்னையா, நான் அதை விட பல மடங்கு நான் வந்து என்னால் பண்ண முடியும், அந்த அவமானத்தை என்னால் என் எஃபோர்ட்னால் தொடைக்க முடியும்னு நீ உணர்ந்தியானா கர்மா தான் உனக்குள்ளே அந்த விதை இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச ஒரு ஆள். யார் இதை கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த கடவுளும் பிரபஞ்ச அருளும் உங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க தான் அந்த விஷயத்தை அதுக்குள்ளே தான் அந்த விதை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. இதை நான் செகண்டு 3rd பாயிண்ட்டை சொல்லிட்டேன். ஆனால் நான் போட்டிருக்கிற முதல் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், கர்மாவை கடப்பதற்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோனுடைய மெயின் பார்ட்டு. அது என்னதுன்னா கொஞ்சம்
உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கார். அது என்னதுன்னா, "இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து" அப்படின்றது. அதனுடைய மீனிங் என்னன்னா, இல்லை என்று யாருக்கும் கெடுதல் செய்யாதே, செய்தால் மேலும் இல்லாதவன் ஆவாய் அப்படின்றார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறதுடைய மெயின் மீனிங் என்னன்னா, நிறைய பேர் அவனுக்கு இருக்குதே 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 இருக்குதேன்னு சொல்லிட்டு நினச்சி மற்றவனுக்கு இருக்கும், இவனுக்கு இல்லைன்ற ஒரு காரணத்துக்கு அவனை பழிவாங்கன்னு நினைக்குது. அவனுக்கு இருக்குதுன்னா அவன் எதனா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு இல்லாத போகிறதுக்கே அவன் காரணமாக இருக்கணும். இல்லை உன்னை அவன் ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்தி இருக்கணும். ஆனால் அவனுக்கு இருக்குது உனக்கு இல்லைன்ற ஒரே காரணத்துக்கே நீ அவனை எதிரியாக்கிக்கிட்டு அப்படி நீ மேலும் அவனுக்கு நீ கெடுதல் செய்யணும்னு நினச்சியானா உனக்கு தான் இருக்குதே இருக்குதே. நிறைய வீட்டில் நடக்கும். நான் சொல்கிற விஷயம் வந்து சாமானிய வீட்டில் நிறையவே இருக்கும். நிறைய நான் பார்ப்பேன். உனக்கு இருக்குதே நிறைய அண்ணன் தம்பிங்க சொத்து இது பிரச்சனைங்க, அக்கா தங்கச்சிங்களுக்கு சொத்து உரிமை சமமாக இருக்குதுன்றதுலலாம் இது வரும். உனக்கு தான் உங்கள் பையன் சம்பாதிக்கிறானே, உனக்கு தான் உன் புருஷன் சம்பாதிக்கிறானே, உனக்கு தான் மாமியார் வீட்டு சொத்து நிறைய இருக்குதே, நீ எதுக்கு இதை வந்து கேட்குறேன்னு கொஸ்டினே இல்லை. ஒரு லாஸ்ட்டில் ஒரு பெரிய பங்கு பிரிவு சண்டைங்களில் பெரிய சண்டையாக போகும். அது உனக்கு இருக்குதேன்றதே ஒரு சண்டையாக போகும். உனக்கு இருக்குதேன்றதே ஒரு பகையாக போகும். அவன் கத்தி எடுத்து நம்ம குத்தின அளவுக்கு அவனுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்றதே ஒரு கத்தி எடுத்து கொடுத்துற அளவுக்கு அவனுக்கு பகையாக போகுது மைண்டில் உனக்கு. அந்த மாதிரி நாட்டில் அதுதான் நடக்குதே. அந்த மாதிரி இல்லை என்று யாருக்கும் கெடுதல் செய்யாதே, செய்தால் மேலும் இல்லாதவன் ஆவாய் அப்படின்றது. இது கொஞ்சம் வேறு மாதிரி ஜீசஸ் சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டிடுன்னு சொல்கிற ஜீசஸ் பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க சொல்கிறது என்னன்னா, நீ எவ்வளோ நாளும் விட்டு கொடுத்துருன்ற மீனிங் கிடையாது. அது ஆழமாக புரியணும் உங்களுக்கு. அதாவது வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் எதுனாலும், அவனுக்கு இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் நான் அப்படியே எல்லாமே துறவியாயிருங்கன்னு யாரும் சொல்லலை. கர்மா வந்து ஒன்று இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க. நான் சொல்கிற விஷயத்த கர்மா வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கும் உன் புருஷனால். ஏன்னா இது நான் ரிசர்ச்சாக பண்ணி சொன்னது, நான் சொல்ல போகிறேன். அது என்ன அனுபவம்னு நான் உங்களுக்கு சொல்வேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒருத்தனால் நீ அனுபவிக்க போகிற உங்கள் மாமியாரோ பொண்களாக இருந்தால், இல்லைனா வந்து ஒரு புருஷனோ இல்லை மனைவியால் ஹஸ்பண்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் நீ பயங்கர அனுபவிக்கிற. உங்கள் அப்பா அம்மாவிலேயே கூட இன்னும் சொல்ல போனால் சந்திரகர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மா சைட்லேயே தான் நல்லது நடக்கும், அம்மா சைட்லேயே தான் கெட்டது நடக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், இந்த உறவால் எப்போ பாரு உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு தெரியும். அப்போது ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கர்மாவை வச்சு தான் அதில் வெறி வரும், விதை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல அந்த விதையை நம்ம பார்க்கக்கூடாது. நல்லா தெரியும் இவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு. அப்போது அதில் விதையை பார்க்கணுமோ தவிர ஒரு சவாலாக வந்து நீ என்னை இவ்வளோ பேசினல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கலாமே, நீ என்னை இவ்வளோ பண்ணுறல்ல, ஒரு காசு கொஞ்சம் கேட்டியானா நீ இவ்வளோ பண்ணுறல்ல, நான் பாரு நான் போயிட்டு உனக்கு தெரியாமையே நல்லா பெருசாக நான் சம்பாதிச்சு பண்ணி என்னோடய காசில் என்கிட்ட கை நீட்டி உன்னை காசு கேட்குற மாதிரி நான் உன்னை பண்ணுறேன் பாரு அப்படின்னு நீ ஒரு வேளை உன் மைண்டில் முடிவெடுத்தியானா உன்னால் என்றைக்குமே அந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கர்மா வந்து அவனால் நீ அனுபவிக்கணும், அப்படி பண்ணி கர்மாவை கழிக்கணும்னு இருக்குது. சரி, அப்போ அதுக்காக அவன் நல்லா அடிக்கட்டும், குடிச்சிட்டு வந்து அடிக்கட்டும், எது வேணா பண்ணிட்டோன்னு விட்டுற முடியுமா? முடியாது. அது நீ பாதுகாக்க தான் செய்யணும். அவனை திருத்தத்துக்கோ அவனை வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வரத்துக்கோ அவனுக்கு அப்படி இருக்க பார்க்கணும். ஆனால் சவாலாக நீ வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற. அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியானா இவங்ககிட்ட நம்ம கஞ்ச தேவையில்லை. அப்போ நம்ம பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்ததுதானா நம்மளே போய் பண்ணிக்கலாம். அதை இவங்ககிட்ட கேட்குற வேலை இருக்காதுன்னு நினச்சியானா உண்மையிலே கடவுளும் பிரபஞ்சமும் உனக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கும் நீ ஆரம்பிக்கிற தொழிலுக்கு நீ போகிற வேலை உனக்கு கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் கிடைக்கும், உனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தனியாக உனக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் கடவுளால் பிரபஞ்சத்தால் யாரால் கர்மா உனக்கு தீர்க்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ ஒன்று இதாகிருக்கும். அப்போ அவன் படுத்துகிற பாட்டை வந்து நீ அனுபவிக்கிறதோட இன்ச்சாக அவங்ககிட்ட நல்ல கேரக்டர் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணி அந்த கர்மாவை ஸ்லோவாக கழிக்கணும். நீ சதானா மருந்து வந்து கசப்பாக உனக்கு வந்து ஒரு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு தடுப்பூசி மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை நீ குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி. ஆனால் குடிக்கிறேன்னா அடி நல்லா என்னை கொடுமை பண்ணு, குத்திரு, அப்போ தான் என் கர்மா கழியும் அப்படி சொல்ல நான். அவனை வந்து மெல்ல 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 ஜீர்ணிக்கணுமோ தவிர அவனை ஜெயிக்கிறதுக்காகவே நீ போயிட்டு
சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்பாரு. அவன் எந்த விஷயத்தில் உன்னை கொடுமைப்படுத்தினானோ அதே விஷயத்தை திரும்பி பழி வாங்கணும்னு நினைக்கிறப்பாரு. அந்த பழி வாங்குறோம்னு நீ நினச்சிட்டியானா உன் கர்மா தீக்கிறதுக்காக உனக்கு தெரியாது எவன் கர்மா தீக்கிறதுக்கு வந்துக்கிறான், எவன் சாதாரணமாக வந்துக்கிறான்னு உனக்கு தெரியாது. அந்த கர்மா தீக்கிறதுக்கு வந்தவங்கிட்ட நான் உன்னை பழி தீர்ப்பேன், நீ என்னெல்லாம் பண்ணியோ என்ன அது பதிலுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தால் கூட பிரபஞ்சமும் கடவுளும் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன் சொல்லுங்க? இதை வந்து அந்த வள்ளுவர் சொன்ன விஷயத்துலையும் இருக்குது. அதே சமயத்தில் நான் உணர்வுபூர்வமாக கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் போய் படிக்கணும், ஒரு 10th படித்த உடனே கல்யாணம் பண்ண உடனே நான் போய் படிக்கணும்னு நினச்சி போனோம்னா வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், நமக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், நமக்கு வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம்னா உடனே எனக்கு இது கிடைக்கும். நான் ஏறக்குறைய 20 வருஷத்தினுடைய வாழ்க்கையில் நான் செக் பண்ணி பார்த்து ரிசர்ச்சில் நான் சொல்கிறது இது. நான் வந்து போனோம்னா நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், நம்ம பெற்ற குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒன்று நம்ம கையால் கொடுக்கலாம், அதனால் நம்ம இந்த இன்டர்வியூக்கு போகலாம், நம்ம இப்படி பண்ணனா கிடைச்சிடுது, எதுவுமே அமைஞ்சிடுது, போயிடுது. ஆனால் என்னை இந்த மாதிரி மாமியார் அவமானப்படுத்தினாங்களே, என்னை இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அவமானப்படுத்தினாங்களே, ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் நமக்கு இது கர்மா தீக்கிறதுக்காக வந்தவங்க இவங்கள்லான்றது வந்து ஸ்ட்ராங்கான சில உறவுகளாக இருக்கும். அது தொடர்ந்து அதுலேருந்து மீள முடியாது இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10 நாள் மேட்டராக இருக்காது அது. அப்போது என்ன பண்ணுறதுன்னா, அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சிக்கிறதுக்காக நினைக்கிறேன் என் மைண்டுக்குள்ளே. இவங்கக்கிட்டேருந்து மீண்டு வரணுன்னா, நம்ம அந்த மாதிரி போயிட்டோமானா, இன்கேஸ் ரொம்ப தாங்க முடியாத போயிடுச்சானா, அன்றைக்கி வேணால் நம்ம வீட்டை விட்டு கூட போயிட்டு தனியாக நம்ம லைஃப் வந்து நம்ம காலில் நிற்கிறதுக்கு, இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சிலதெல்லாம் படித்தா நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு என் மைண்டில் நான் நினச்சேனானா, அதுக்கு கடவுள் வழி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம நினைவு எனக்கு விஷயம் கிடைச்ச உடனே ஒரு கோர்ஸ் சேர்றேன், அப்போவே எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, அப்போவே இன்னையிலேருந்து இவன் எவ்வளோ பண்ணான் என்ன, நான் இன்னையிலேருந்து நான் இவனை பழி வாங்குறேன், இவனை பழி வாங்கிறதுக்கு தான் நான் போகிறேனே அப்படின்னு நினச்சா அந்த நிமிஷமே அந்த வேலை போயிடும். அப்படின்னு நினச்சா நீ ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறன்னா, நீ யாரையோ பழி வாங்குவதற்காகவே அந்த வேலையை நீ பண்ண போகிறன்னா, பிரபஞ்சமும் கடவுளும் அதற்கு உனக்கு கை கொடுக்கறது இல்லை. அந்த கர்மாவை நீ ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிடு. அந்த கர்மா கூட கொஞ்சம் கொஞ்சமாக, அது எந்த கர்மாவனா இருக்கும், அது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கும், நீங்கள் பெற்ற பசங்களாக இருக்கும், எப்படியானா இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீ கர்மா கழிக்கணும், நீ என்னை எவ்வளோ வேணா பண்ணுன்னு சொல்லக்கூடாது, அவங்கள ஒரு விதமான ஜெயிச்சுக்கிட்டு வரணும். ஆனால் நீ அதுக்காக ஒரு முடிவு எடுத்துருக்கிற பற்றியா, பொருளீட்டுவதற்கோ இல்லை ஏதோ ஒரு அவங்க அவமானப்படுத்திய ஒரு விஷயத்தை உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பற்றியா, அந்த விஷயத்தை அவங்கள பழிவாங்கிறதுக்காகவே நீ பயன்படுத்தலான்னு மைண்டில் முடிவு எடுத்துட்டியானா, அந்த விஷயத்துக்கு கடவுளும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் வேறு ஒரு காரணத்துக்காக, கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்கள் மனசுக்கும் வேறு ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்க. அப்படியே நினச்சிக்கிட்டு போயிட்டீங்களானா, அவங்க என்னென்னலாம் உங்களை துன்புறுத்துனாங்களோ அதை விட நீங்கள் மேலுக்கு வந்துட முடியும். அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்டேயும் கடவுள்கிட்டையும் நீங்கள் ஒரு மாதிரி பவுலாக பண்ணணும். அந்த கர்மா பாட்டுன்னு அது இருக்கட்டும், அது பார்த்து நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களெல்லாம் நோக்கடிக்க மாட்டேன். நான் வந்து அவங்கள பழி வாங்கணுன்றதுக்கு நம்ம கேட்டோம்னா உடனே ஒரு காசு தரல, உடனே என் பேங்க் அக்கௌண்ட் வரட்டும், அன்றைக்கி நான் வந்து அவனுக்கு என் கையில் துட்டு வாங்குற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா உன் கையில் காசே வராது. நீ வந்து அவங்ககிட்ட வந்து பக்குவமாக பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி கேரக்டர்லாம் குறையணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அவனுக்கு ஏற்ற மாதிரி சைக்கலாஜிக்கலாக பேசிக்கிட்டு இல்லை வேறு எந்த உறவுக்கிட்டே பேசிக்கிட்டு, ஆனால் அதுக்கான ஆழமான ஒரு விதை இருக்குது பாருங்கள். 2வது பாயிண்டில் போட்டுக்கிறேன் பாருங்கள், கர்மா தான் நம் வெற்றிக்கான விதையை தரும்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த விதை தப்பு இல்லை, அந்த விதையை அவங்ககிட்டருந்தே கண்டுபிடிக்கிறதுனால தப்பு இல்லை. எவ்வளோ பேசினேன், அதனால் உங்ககிட்ட இல்லாமல் நான் தனித்து நிற்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறேன்னு நீ மைண்டில் முடிவு பண்ணலாம். ஆனால் என்னுடைய அந்த விதையே காரணமே நான் உன்னை பழி வாங்குவதற்காகத்தான் அப்படின்னு நீ நினச்சா அந்த பிரபஞ்சமும் கடவுளும் உனக்கு செய்யறதில்லை. நான் பலமுறை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வைராக்கியமாக இருக்கும் சில சமயத்தில், இதே மாதிரி நான் பண்ணுறேன் பார், இப்போவே நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயம், எதனா ஒரு சின்ன பிஸ்னஸோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஜாபோ எதுவுமே நான் பார்ப்பேன், நடக்கவே நடக்காது. ஆனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் இன்னும் கூட சொல்லப்போனால் என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, சரி இந்த விஷயத்துலலாம் பண்ணால் கூட மற்றதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்கல்ல, ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் வந்து அவங்க அப்படி தான் இருந்தாங்க, அவங்க சூழ்நிலை அப்படி தான் இருந்தது, அவங்களுக்கு அப்படி தான் பேச தெரியும், அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம்.
அப்படின்னு பண்ணிவிட்டு என் பாட்டுன்னு ரைட் சைடில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறேன், ஒரு பண வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணுறேன். ஆனால் என் ஆழ் மனசுக்கு தெரியும், அந்த கோவம் தான் எனக்கு அந்த விதையை கொடுத்தது, அந்த கோவம் தான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த விதையை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணனானா ரகசியமாகவும் அவங்கள பழி வாங்கிறதுக்கு இல்லாதையும் அந்த விதையை நான் வளர்க்க ட்ரை பண்ணால் எனக்கு கடவுளும் பிரபஞ்சமும் ஹெல்ப் பண்ணுது, அந்த விதையை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தொடர்ந்து நான் பலமுறை அதை நான் ட்ரை பண்ண விஷயம். அப்போது ஒன்று புரிஞ்சுது, ஓ நீ இதை அனுபவிச்சு தான் இன்றைக்கி டேட்டுக்கு கூட நான் நினச்சேன், இது வந்து இவ்வளோ பண்ணுறல்ல, ச்சே கண்டிப்பாக நான் வந்து நல்லா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இண்டிவிஜுவலாக நானாக சம்பாரித்த காசு, பூர்வீக சொத்து இதுங்கெல்லாம் இல்லாமல் இப்போ கூட இன்னும் வயசு ஒன்று எனக்கு இல்லாத போயில்ல, நான் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு, ஏன்னா பலமுறை எனக்கு தெரியும், இதை நான் நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன் மைண்டில். நான் நீயே வந்து என்கிட்ட கேட்குற மாதிரின்னு மைண்டில் வந்துட்டு டக்குன்னு புத்தி வந்தது எனக்கு. அடடா இப்படி கேட்கக்கூடாது இல்லையா, இப்படி கேட்டால் ஒர்க் அவுட் ஆகுது கிடையாது இல்லையா, இப்படி நினச்சாலே ஒர்க் அவுட் ஆகுது கிடையாது இல்லையா. ஆமாம்ல, அது நமக்கு பணம் வேணும், அது பாட்டுன்னு பண்ணலாம். அவங்களுக்கு கஷ்டம் பாவம், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதனாலேயோ அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி, சரி சரி அவங்க அப்படி தான் வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நைஸாக ஏமாற்றிட்டேன் இன்றைக்கி பிரபஞ்சத்தை. அதனால தான் இன்றைக்கி போடுற அந்த கண்டென்ட்டை நான் பலமுறை இது நான் ரிசர்ச்சில் பார்த்துட்டேன், அதில் தான் நான் இதை பார்க்குறேன். அந்த மீனிங்கில் தான் அவர் திருவள்ளுவர் சொல்கிறது, உனக்கு இல்லைன்னு இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து, இல்லைன்னு யாருக்கும் கெடுதல் செய்யாத, செய்தால் மேலும் இல்லாதவனாகின்றாய் அப்படின்னு. அதே மாதிரி கர்மாவனால் அவன் நம்மளை கொடுமைப்படுத்துறது இருக்கும், ஆனால் வேறு வகையில் தான் நீ அவனை வந்து இது பண்ணுமோ தவிர, அதை அனுபவிச்சிட்டோம்னா குறைஞ்சிடாது. நீ அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், அதுக்கு வேறு மாதிரி வாழணும். ஆனால் நீ ஒரு சூப்பராக ஒரு விதை உனக்கு கிடச்சிது பாரு, அவன் அவமானப்படுத்துறதுனால உனக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஃபயரை வந்தது பாரு, அதுதான் விதை. அந்த விதையை அவனை பழி வாங்கிறதுக்காக பயன்படுத்தாத, அந்த விதையை வேறொரு காரணத்துக்காக நீ பயன்படுத்துகிறன்றது ரகசியமாக சீக்ரெட்டாக இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே தெரியாமல் நீ பண்ணு அந்த விஷயத்தை. ரகசியமாக பண்ணிவிட்டு கூட ஃப்யூச்சரில் அதை பழி வாங்கிறதுக்காகன்னு ஆழ் மனசில் கூட இருக்க வேணாம். ஃப்யூச்சரில் நீ அதை பழி வாங்கிறதுக்காக தான் பண்ணுறன்றது உன் ஆழ் மனசில் கூட இருக்க வேணாம். அது உன்னுடைய வேறு ஒரு தேவைக்குன்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட காமிச்சிக்கோ, உன் மனசில் நினச்சிக்கோ, கடவுள்கிட்ட சொல்லிக்கோ. கடவுளும் பிரபஞ்சமும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதை நீ எங்கேயோ வளர்ந்துருவேன். யார் உன்னை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எதிர்க்கே வளருவேன், அதை கூட வளருவேன். ஆனால் உன் மைண்டில் அவங்கள ஜெயிக்கிறதுக்காக தான் அதை நான் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே என்னை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இது ஒரு சத்தியமான உண்மை, இது ஒரு அழகான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். புரிஞ்சுதுன்னா என்ன புரிஞ்சுதுன்னு தயவு செஞ்சு ஒரு 4 லைன் டைப் பண்ணுங்கள், நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.